ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 30 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 4 சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னென்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன, நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னங்கிறத பார்த்துருப்போம். அதை பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணுறேன், ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற கண்டென்ட் வந்துட்டு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஓகே, ஆக்ஸிலரி வேர்ப்னால் நமக்கு என்னன்னு தெரியணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஆக்ஸிலரி வேர்ப் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வி யூ தே, அதாவது எஸ்டர்டே பார்த்தோம் இல்லையா, ஐ வி யூ தே, இது வந்தால் நமக்கு எப்படி வரணும், சப்ஜெக்ட் வேர்ப் வரும். ஹீ ஷீ இட் நேம், இதனாலும் வந்தால் சப்ஜெக்ட் வேர்ப், வேர்ப் கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஇஎஸ்ஓ இது மூணில் ஏதாவது ஒன்று வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஐவியூதேக்கு ஆக்ஸிலரி வேர்ப் என்ன, டூ. ஹீ ஷீ இட் நேம், இது நாளில் ஏதாவது எது வந்தாலும் ஆக்ஸிலரி வேர்ப் டஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா? ஓகே, இது நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதோட கண்டினியூஸ் தானே நமக்கு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்னால் என்ன? தமிழில் சொல்லணுன்னா கேள்வி வாக்கியம். ஒரு கொஷின் கேட்குறது, நீ சாப்பிட்றியா, நீ தூங்கிட்டியா, இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம்ல, அதுதான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். கிளியராக இருக்குங்களா? ஓகே, ஆக்ஸிலரி வேர்ப் எது எதுக்கு வரும்னு பார்த்துட்டோமா? ஐவி யூ தே வந்தால் டூ, ஹீ ஷீ இட் நேம் வந்தால் டஸ். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்த விஷயந்தான். ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு சிம்பிள் சென்டென்ஸ் எழுதிடுறேன், அதை அப்படியே இன்ட்ராகேட்டிவாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நீ சாப்பிடுகிறாய், அது எப்படி சொல்லலாம், நீ சாப்பிடுகிறாய். ஓகேங்களா? அப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடலாம். நீ அப்படிங்கிறப்போ என்ன வரும், யூ. ஓகே, நீ அப்படிங்கிறப்போ யூ. சாப்பிடுகிறாய் அப்படின்னா என்ன, ஈட். இப்போ இது சப்ஜெக்ட், இது வேர்ப். ஓகே, நீ சாப்பிடுகிறாய் அப்படிங்கிறது. இப்போது இது அப்படியே கொஷினாக கேளுங்க, நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்போம்ல, டைம் ஆச்சு நீ இப்போ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்போம்ல, அப்போ அது ஒரு கேள்வியாக கேட்குறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல யூ வந்திருக்கு. யூ வந்தால் என்ன ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும், நல்லா கவனிங்க. யூ வந்தால் ஆக்ஸிலரி வேர்ப் டூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இது ஞாபகம் இருக்கா? யூ வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், டூ அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ண போகிறோம். கிளியராக இருக்குங்களா? ஓகே, இப்போது கேள்வி கேட்குறோம் அப்படின்னாலே ஆக்ஸிலரி வேர்ப் முன்னாடி வந்துடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ சாப்பிடுகிறாய் அப்படின்னா யூ ஈட். நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேள்வி கேட்குறப்போ ஆக்ஸிலரி வேர்ப் என்னவோ அது முன்னாடி வந்துடணும். கிளியராக இருக்குங்களா? இதை அப்படியே போட்டுருங்க. நீ சாப்பிடுகிறாய், நீ சாப்பிடுகிறாயா, அவ்வளோதான், சிம்பிள். ஆக்ஸிலரி வேர்பை அப்படி முன்னாடி போட்டுடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு சிம்பிளாக அதை நம்ம எழுதிட்டு அந்த சென்டென்ஸ் கூட முன்னாடி, சரிங்களா, அந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி ஆக்ஸிலரி வேர்ப் என்னவோ அதை நம்ம வந்துட்டு போட்டுடுறோம். கிளியராக இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் ஈஸியாகவே புரியும். இப்போது அவர்கள் வேலை செய்கிறார்கள், அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அவர்கள் அப்படின்னா என்ன, தே. வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஒர்க் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அவங்க வேலை செய்கிறாங்க. இப்போ இது சிம்பிள், இது சப்ஜெக்ட், இது வேர்ப். ஓகே, இப்போ இது எப்படி கேள்வியாக கேட்கலாம், அவங்க வேலை செய்கிறாங்களா, அவர்கள் வேலை செய்கிறார்களா. அப்போ இது எப்படி நீங்கள் மாற்றுவீங்க, ஒன்ஸ் நீங்களே மனசுக்குள்ள சொல்லி பாருங்கள். இப்போ இது எப்படி கொஷினாக நம்ம கேட்கலாம், தே ஒர்க்குனா சிம்பிள், அவங்க வேலை செய்கிறாங்க. இப்போ யாராவது வந்து கேள்வி கேட்குறாங்க, அவங்க வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறப்போ அதை நம்ம எப்படி கொஷின் சென்டென்ஸாக மாற்றுவோம், தே அப்படின்னா என்ன ஆக்ஸிலரி வேர்ப் அப்படிங்கிறது தெரியணும்.
ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. தே அப்படின்னா என்ன ஆக்சிலரி verb? டூ தான் யூஸ் பண்ணுவோம். யூக்கும் டூ தான் வருது, தேக்கு டூ தான். ஓகே, ஆக்சிலரி verb நம்மளுக்கு முன்னாடி வந்துருமா? டூ. சரிங்களா? இது அப்படியே வந்துடும் பின்னாடி. அவ்வளோதான். அவங்க வேலை செய்கிறாங்க, தே ஒர்க். அவங்க வேலை செய்கிறாங்களா? டூ தே ஒர்க். அவ்வளோதான். சரிங்களா? ஆக்சிலரி verb நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் வந்துடுது. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். சரிங்களா? இப்போ நம்ம டூவை வச்சு 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டஸ் வச்சு பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போது அவன் விளையாடுறான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அவன் அப்படிங்கிறப்போ அவன் அப்படின்னா ஹி. விளையாடுகிறான், விளையாடுறான் அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? ஹி பிளேன்னு எழுதுகிறோம். ஆனால் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம், ஹீன்னு வந்தா, சரிங்களா? ஹி, ஷி, இட், நேம், இது 4ல் ஏதாவது ஒன்று வந்தா, சப்ஜெக்டாக வந்தா, நம்ம வேர்ப் கூட என்ன அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோம்? எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐயுஎஸ்ஓ ஆட் பண்ணுவோம். அதாவது ஹி, ஷி, இட், நேம். இப்போ நம்ம என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம்? ஹீங்கிற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, சப்ஜெக்ட் அது. வேர்ப் கூட எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐயுஎஸ்ஓ, இது 3ல் ஏதாவது ஒன்று. சரிங்களா? இதில் நமக்கு அது வேர்டை பொறுத்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணணும்? ஹீ பிளேஸ். சரிங்களா? அப்போ எஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இது கிளியராக இருக்குங்களா? ஓகே. இப்போ இதை வந்து தமிழில் என்ன? அவன் விளையாடுறான். கேள்வியை எப்படி கேட்கலாம்? அவன் விளையாடுறானா? அவன் விளையாடுறானா? விளையாண்டுட்டு இருக்கானான்னு கேட்போம் இல்லையா? அப்போ அவன் விளையாடுறானா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். சரிங்களா? கேள்வி கேட்குறப்ப ஆக்சிலரி verb முன்னாடி வரணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ ஹீ வந்தா, ஹீ சப்ஜெக்டாக வந்தால் ஆக்சிலரி verb என்ன? டஸ். ஹீ சப்ஜெக்டாக வந்தால் ஆக்சிலரி verb டஸ். நான் முன்னாடியே சொன்னது தான். அப்போது டஸ் அப்படியே முன்னாடி போட்டுருங்க, ஹீ அப்படியே கொண்டு வந்துருங்க. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போது சிம்பிளாக எழுதுகிறப்போ, சரிங்களா? ஹீ பிளேஸ், அவன் விளையாடுறான். ஓகே, இங்கே வந்துட்டு எஸ்ஸு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதே அது நம்ம கொஷினாக கேட்குறப்போ, சரிங்களா? நல்லா கவனிங்க. கொஷினாக கேட்குறப்போ இந்த எஸ், அதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை. இதோட இந்த வேர்ப் வந்து பேஸ் வேர்ப் எதுவோ அது அப்படியே வந்துடும். சரிங்களா? நார்மலாக என்ன ப்ளே தானே, அந்த வேர்பை அப்படியே போட்டுருங்க. சரிங்களா? இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறோம். கிளியராக இருக்குங்களா? கொஷின் கேட்குறப்ப, அதாவது இந்த ஹீ, ஷி, இட் நேமில் நம்மளுக்கு எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ வரும். அது நம்மளுக்கு நார்மலாக எழுதுகிறப்போ இந்த மாதிரி எழுதிடுறோம். ஓகே, இப்போ அதை வந்துட்டு கொஷினாக கேட்குறப்போ பேஸ் வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இது இருக்க அந்த எஸ்ஓ இல்லை இஎஸ் வர்றதோ ஐஏஎஸ் வர்றதோ அப்படி நம்மளுக்கு இங்கே வராது. இந்த இடத்துல இது சேஞ்ச் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லாவே புரியும். சரிங்களா? அவள் பாடுகிறாள். அவள்னா என்ன? ஷி. பாடுகிறாள் அப்படின்னா சிங். ஓகே, சி வந்தா வெர்பு கூட என்ன வரும்? எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஏஎஸ்ஓ வரணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல எஸ் வருது. கிளியராக இருக்குங்களா? அவள் பாடுகிறாள். ஓகே, ஷீ வந்தால் நம்மளுக்கு என்ன ஆக்சிலரி verb யூஸ் பண்ணணும்? டஸ். பார்த்தோம் இல்லையா? ஷீ வந்தால் நம்மளுக்கு டஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, கிளியர். இப்போ நம்ம கொஷின் கேட்குறோம், அவள் பாடுறாளா, அவள் பாடுகிறாளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். இப்போ கேள்வி வாக்கியமாக வர்றப்போ நமக்கு எந்த மாதிரி வரும்? ஆக்சிலரி verb முன்னாடி வந்துடும். அவ்வளோதான். ஷீ வந்தால் டஸ் வந்துடும். ஆக்சிலரி verb இது தான். இந்த ஷீ அப்படி இங்கே கொண்டு வந்துடுங்க. அவள் பாடுகிறாளா, அப்போது இந்த சிங் அப்படிங்கிறது இங்கே சிங்குன்னு வருமா, சிங்ஸ் அப்படின்னு வருமா? இதே எக்ஸாம்பிள் தான், ஆல்ரெடி நான் சொன்ன விஷயந்தான். சிங்ஸ்ன்னு வருமா, சிங்குன்னு வருமா? கரெக்ட், சிங் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? டஸ் ஷீ சிங், அவள் பாடுறாளா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். சரிங்களா? கொஷினாக நம்ம மாற்றுறப்போ
இங்கே இந்த வேர்ப் வந்துட்டு நம்மளுக்கு பேஸ் வேர்ப் எதுவோ அதுதான் வரும். சரிங்களா? இங்கே இந்த இடத்துல வந்துட்டு எஸ்ஓ அந்த வெர்பு கூட எஸ்ஓ, இஎஸ்ஓ இந்த இடத்துல அந்த கொஷின் இன்ட்ராகேட்டிவ்ல வந்துட்டு நமக்கு வராது. கிளியராக இருக்குங்களா? அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்னால் என்ன? வினா வாக்கியம், ஒரு கேள்வி கேட்குறது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மில் எழுதிட்டு, இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அது தமிழில் எப்படி எழுதணும், தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவன் விளையாடுறான் அப்படின்னா அவன்னா என்ன அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். விளையாடுறான் அப்படின்னா என்ன வரும்? எங்கே விளையாடுறான், எங்கே அப்படின்னா என்ன வரும்? வேர். எப்போ விளாண்டான், வென். இந்த மாதிரி தமிழில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப வினராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழில் எழுதுங்க. எழுதிட்டு அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பழகுங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு கிராமர் நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். அதில் பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வர வீடியோவில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸில் நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லித்தர்றது உங்களுக்கு புரியுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.